முதலாவது என்னுடைய கடுமையான விமர்சனம் அஜயன் பாலாக்கு. இன்னைக்கு 40 வாட்டி கால் பண்ணி என் தாலி அறுத்தாரு. அஜயன் பாலா எனக்கு ரொம்ப இதயத்துக்கு நெருக்கமான ஒரு நண்பர். நான் அஜயன் பாலாவினுடைய விழாவில் சொன்னேன், ஒரு நதி அப்படின்னு, ஒரு சினிமா நதி எல்லா சந்து பொந்துகளுக்கும் சென்றாலும் நிற்காமல் போயிட்டே இருக்க ஒரு நதி தான் அஜயன் பாலா. 40 வாட்டி நீ கால் பண்ணி இன்னைக்கு பர்த்டே அவங்களுக்கு. ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் அ கன்ஃபியூஷன் when I come to on stage என்ன பேசுறது அப்படின்றது. ஏன்னா ஐ நெவர் ப்ரிப்பேர். ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறதுலன்னா வந்து உலகத்தில் நான் போய் கம்மியாக சொல்கிற இடம் ஆன் த ஸ்டேஜ் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து காரில் வரும்போது யோசிக்கல, நிறைய விஷயங்கள் பேசிட்டே வந்து வேறு ஏதோ விஷயம்லாம் பேசிட்டு வந்தேன். ஸோ டு மேக் மை மைண்ட் கைண்ட் ஆஃப் நம்பர் ஆர் எம்டி, தென் ஃப்ரம் தேர் ஐ வாண்ட் டு கம் அவுட் சம்திங் அபவுட் ரோகிணி. ரோகிணியோடு இப்படி சொல்லலாம், என்னுடைய நிறைய பேர் அவங்க வந்து அவங்க கூட இருந்த டைமு, அவங்க கூட இருந்த அனுபவத்தில் நிறைய ஷேர் பண்ணாங்க. பட் நான் அப்படி மனிதர்களை நான் அப்படி பார்க்கறதில்ல. சொல்லப்போனால் ரோகிணியை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரோகிணி ஒருத்தங்க இருக்கிறாங்களானே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. திடீர்னு அவங்க கூப்பிட்டா மறந்து யா ரோகிணி அப்படின்னு. என்னை பொறுத்தல அதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நான் காதலியை நினச்சிக்கிட்டே இருக்கலாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும். காதலாம் நினச்சிக்கிட்டே இருப்போம் கல்யாணம் ஆன வரைக்கும். அப்போ கல்யாணம் ஆன மறந்துடுவோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நட்பு கிட்டத்தட்ட அப்படிதான். நட்பு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து எழுந்துச்சடா காலையில் ஃபேஸ்புக் பார்க்குற மாதிரி, இன்ஸ்டாகிராம் பார்க்குற மாதிரி, காலையில் என்ன மச்சான் பண்ணுற, படத்துக்கு போகலாமா, இப்படி ஒன்று. இது ஒரு கன்ஃபைன்டான ரிலேஷன்ஷிப்பாக நான் பார்க்குறேன். இந்த எல்லாமே நம்ம அம்மாவோட ஒரு ரிலேஷன்ஷிப். நான் வந்து அம்மா முகத்தை நம்ம பார்க்கவே மாட்டோம். நிறைய பார்த்துருக்கீங்களா, நம்ம அம்மா ரொம்ப பயங்கர சென்டிமெண்டலாக தமிழ்நாடு பேசிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் அம்மா என்று அழைக்காதே அப்படின்ற பாட்டு தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அம்மாவை ஃபேஸ் நம்ம பார்க்குறதே கிடையாது. என்னை பொறுத்த பெஸ்ட் ரிலேஷன் அதுதான். ஏன்னா அம்மாவை முகத்தை பார்க்கவே தேவையில்லை. பார்க்காமையே ஒரு தொப்புள் கொடி நம்மளை வருடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போகும்போது ஒரு ரொம்ப நாளைக்கு முந்தைய மால்கம் கிளாடோடைய ஒரு புக்கில் படிக்கும்போது ஒரு குடும்பம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1500 ஃப்ரேம்ஸில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணும்போது கணவன் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காரு, மனைவி இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, குழந்தைங்களாம் உட்காந்துருக்கு. மனைவி உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ கணவன் ஏதோ ஒரு ஐ திங்க் சால்ட் எடுக்க அவர் குனிறாரு. நம்ம பார்க்கல, ஆனால் பாடி அவர் பக்கம் திரும்புதான். என்ன மீனிங்னா அந்த அந்த மனிதர், அந்த குழந்தைகள் அந்த பாடிக்குள்ளேயே போட்டு, அந்த சோல்குள்ளே போட்டு அவங்கள பார்க்க கூட தேவையில்லை. அவங்க ஏதோ அப்படி திரும்பும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடி திரும்புதான். நான் படித்ததுலேயே ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயம். நானும் ரோகிணியை நான் அப்படிதான் பார்க்குறேன். நான் வந்து ரோகிணியை நினைத்து கொண்டே இருக்கிறேன். எப்பயாவது நான் பார்ப்பேன், எப்பயாவது விழாக்கள்ல பார்ப்பேன். அப்புறம் ரோகிணி பார்த்தோன்னே அவங்க என்னை பார்ப்பாங்க, நான் சிரிப்பேன். I'm not going to give any oratorical speech எல்லாம் கிடையாது. I'm just a very rambling தான். I always believe in rambling. By rambling, I always try to come out of my unconscious what I'm going to speak and what connection I have with people. That's what I'm doing. That's what I'm going to do. நான் ரோகிணியை முத பார்த்தது வந்து ஒரு படத்தில் கேவலமான ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. அது ஆசை, இது ஒரு பாட்டு, பயங்கர போரான பாட்டு. நான் பார்த்தேன். ஏன்னா அப்போதான் அப்போதான் எனக்கு வயசு வருது. ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்படியே ஒரு ரொம்ப இம்மெச்சூரான ஒரு டான்ஸ் அது. ஆக்சுவலி அது தமிழ்நாடே கொண்டாடிச்சு. ஆக்சுவலி அந்த மாதிரி பாட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த பீரியட். ஆனால் எனக்கு என்னமோ அப்பவே அது பயங்கர போர்ச்சு. டொண்டக்குன்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப ஒரே ஆட்டமாக ஆடுவாங்க ரோகிணி. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ திஸ். ஆமாம், அந்த படம் தான். ஏதோ படத்தில் மறுபடியுமா ஐயா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் எனக்கு வந்து. அப்புறம் ஒரு நான் சித்திரம் பேசி படம் பண்ணி முடித்த உடனே ஒரு நாள்
சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் எங்கேயோ ஒரு ஒரு கால் வருது. என்ன சொல்கிறாங்க, ரகுவரன் சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு. ரகுவரன் சார் போய் பார்க்குறேன். அவர் வீடியோ ஒரு மாதிரி வித்தியாசமாச்சு. நிறைய சாய்பாபா என்னென்னமோ இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாச்சு. அப்புறம் உள்ள வந்து அன்பிலியபிளான ஒரு ஒரு அக்லைட்ஸ், ஒரு ப்ரெஸ் சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள் படம். நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்க சினிமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு சொன்னார். நான் கிளம்பும்போது எனக்கு ரொம்ப I was very embarrassed because I know that man. I looked up always as an actor. Also his tallness, because he is very tall, so I always look up actually. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சென்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். மிச்ச இந்தியாவில் இருக்க நிறைய ஆக்டர்ஸோட அவருக்கு ஒரு பெரிய போர்டம் அவரை சுற்றி இருக்கும். பெரும் கோவம் அவர் மேலே பார்த்து, அது படத்தில் தெரியும் அவர் பண்ணும்போது. அப்புறம் அவர் சுற்றி இந்த மீடியா கிரிட்டி வந்து அவர் வந்து நிறைய பார்த்துருக்காங்க. அதுதான் பார்த்து அதை அப்சர்வ் பண்ணேன். ஐ வாஸ் லிட்டில் எம்பாரஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே. அப்சர்வ் கடைசியில் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் தான் சொல்லுங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். நானும் சில டைம் எப்போ ரொம்ப ரேராக நடிக்கிறேன் அப்படின்னா ஐ கேம் அவுட். அப்போ ஐ டென்ட் சி மாம். அதுதான் என்னுடைய ரோகிணி வாழ்க்கையில் இந்த 2 விஷயம். அதுக்கப்புறம் எப்பயாவது பார்ப்போம். தென் ஐ ஆல்சோ கேம் டு நோ ரோகிணிஸ் அசோசியேஷன் வித் நாசர் அண்ட் அதர் தியேட்டர் பீப்புள். ரொம்ப சீரியஸான, அதாவது செகண்ட் இன்னிங்ஸ். அது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அந்த அந்த அவங்க நடிகை அந்த இது. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அது எப்பயுமே நடிகையினுடைய ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அது இந்தியாவில் நடிகைகள் வந்து ஒரு ஸ்டார்ஸாக தான் வாழ்ந்து வந்துருக்காங்க. பிகாஸ் தே செட் அப் தர் லைஃப், தே டிசைன் தர் லைஃப் தட் தே வாண்ட் டு பிகம் அ ஸ்டார். அதுக்காக ஒரு பெரிய எஃபோர்ட் இருக்கும். அந்த எஃபோர்ட் ஆகி முடிஞ்சோடனே மேலே ரீச் ஆகிடுவாங்க. ரீச் ஆன பிறகு the moment they reach the apex, the tip of the mountain, that moment he started climbing down. அது எப்பயுமே ஒரு புகழினுடைய எப்பயுமே ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. எல்லாருக்குமே ஒரு புகழ் மேல ஒரு பெரிய ஒரு போதை இல்லை, லைஃப்னுடைய ஆம்பிஷன். அதுல போன உடனே அது தெரியாது அவங்களுக்கு. உடனே அது வந்து கீழே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்க கத்தி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க ஷார்ப் பண்ண பிறகு இம்மீடியட்டா அந்த ஷார்ப்னஸ் வந்து உடஞ்சிடும். இது வாழ்க்கையினுடைய தத்துவம் நினைக்கிறேன், தெரியல. சில பேர் மட்டும் அந்த 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 போயிட்டு ஒரு 2 ஸ்டெப் கீழே வந்துட்டு அப்படியே நின்றுது. அந்த மவுண்டன்ன்றது வந்து இட் மே பி பெரிய பணம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்ட்டா இருக்கலாம், ஏதோ ஒரு. ஆனால் வந்து தே ஆல்வேஸ் வாண்ட் டு அச்சீவ் த டாப் மோஸ்ட் பிளேஸ் த பிளேஸ். பட் சில பேர் வந்து அப்படி அது மேலே போயிட்டு கீழே வந்துட்டு தென் தே செட்டில். அப்புறம் அந்த மலையை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தவங்க தான் ஷப்னா ஆஸ்மி, சுமிதா பட்டேல், ஹர்ஷ், சோபா இருந்தாங்களான்னு தெரியல. அந்த ஆர்டிஸ்ட் மலையை இன்னும் 2 ஸ்டெப் இறங்கிட்டு, ஆனால் அதை விட்டு முழுசா இறங்காம சுத்திக்கிட்டு இருக்க ஆர்டிஸ்ட் தான் இந்த ரோகிணி. அப்புறம் அவங்க லைஃப்பை பற்றி காசிப்ஸ் தான் கேட்டோம். எனக்கு அது வந்து எந்த உண்மை அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியாது. She went through the hell and she went through a bad phase and all the blah blah blah. But that very important aspect of the life is that experience, which is very very rare to the actresses basically, and that made her to take a rebound inside the art. That is what make her sit here, and that is what make us to respect her till. And the respect வந்து ஒரு ஆர்டிஸ்டா அதுக்கப்புறம் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 years ஒரு பியூட்டிஃபுல் கேம்லியன் மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. The chameleon which has got no purpose, which has got no motto, which has got no ulterior motive, but it keeps on changing. நான் ரோகிணி அப்படி தான் பார்க்குறேன். எவ்ரி 10 years நான் வந்து பார்ப்பேன். She has got a big thirst in her life and a lot of confusion too. Unbelievable confusion. உலகத்துல ரொம்ப கன்ஃபியூஷன் ஆள் யாருன்னு எனக்கு தெரியும், அது நான் தான். But I know my confusion. I don't let other people say that I'm confused. But I know my confusion. I know my problems.
But after that, I know another person's problem is Rohini actually. Because we fellow traveler, train Tandavalam actually. And the confusion on the romba, it has also got fusion in the word. Kanna together fusion. So confusion actually. A lot of other ideas, a lot of problems, a lot of aspirations, a lot of hatred, a lot of anger, all the turmoil in one cool round, and then you become a one complete unity. And that unity was what we are seeing now in. அப்போ அந்த ஃபேஸில் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு ஃபேஸ் பார்த்துருப்பீங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் நான் பார்த்த ரோகிணி ரொம்ப சஃபரிங் சார்டன் ஃபேஸ் பார்த்துருக்கேன். Now I see a very composed face. I don't know whether still it's a makeup or not actually. But I believe that's real. Now she is very composed. Maybe I think Rishi, better than all of us, he knows actually. She is very composed. The day I decided to do a movie, Nandalala, there's one character. ஏன்னா நந்தலாலா கிட்டத்தட்ட 2 கதை, அதில் வந்து ஒரு காப்பி கதையும் ஒரு ரியல் கதையும். தமிழ் சினிமா அதை இன்டர்பிரேட் பண்ணுது. ஒரு ஆர்ட் ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஆர்ட் ஃபார்மை நம்ம அதை எடுக்கும்போது அது தமிழ்நாடு அல்லது தமிழ் சார்ந்த மக்கள் கூறுறது, அதுக்கு வார்த்தைக்கு பேர் காப்பி. They don't use the word inspiration. So that was what my movie was branded as copy from Kikijiro. Kikijiro பார்க்கும்போது அது என்னுடைய அண்ணனுடைய கதையை நான் பார்த்தேன். And it was also badly written, greatly made, badly written. எனக்கு கோகரன்சி இல்லாமல் என்னுடைய குருநாதர் கிட்டனா அவர் அதான் அவர் சினிமாவில் அவர் என்ன நினைச்சாலும் பண்ணுவார். ஆக்சுவலி அதில் வந்து ஒரு ஓரியன்டேஷன் இருக்காது அந்த கதையில். நான் பார்த்து இது என்னென்ன அண்ணன கதை, ஆனால் ஓரியன்டேஷன் போகும், நம்ம ஓரியன்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மில் கொண்டாந்தேன். அதில் மிக முக்கியமாக என்னுடைய அம்மா, என்னுடைய முதலாக எனக்கு பிறந்த அண்ணன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு அவர் கீழ்பாக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. அந்த சேர்த்ததில் எங்கள் அம்மாவுக்கு பெரும் வருத்தம். அதாவது பக்கத்தில் இருக்கவங்களுடைய உந்துதல், ஒரு குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டாக பிறந்த உடனே சொசைட்டிக்கு பின்னால் இருக்கவங்க எல்லாம் வந்து அவங்க குழந்தையோட அதை வச்சு பார்க்குறாங்க. they don't see it as separate child or for that matter சைல்டாகவே பார்க்கறது இல்லை. அதுக்கு வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு நம்ம கொடுக்குறது. இட் வாஸ் ஆக்சிடென்ட். ஹவு லவ் மேக்கிங்கில் ஒரு குழந்தை பிறக்கிறது எப்படி ஆக்சிடென்ட்டோ, குழந்தை பிறக்கிறத ஆக்சிடென்ட்டாக ஒத்துக்க மாட்டாங்க. அந்த குழந்தை என்ன மாதிரி பிறந்துச்சு அதை வந்து ஆக்சிடென்ட்டாக சொல்ல தெரியாது இந்த சமூகத்துக்கு. இந்த சமூகம் என்னன்னா எதையுமே டிஃபைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்கள டிஃபைன் பண்ணாமல் லைஃப்பை பார்க்கவே முடியல. இப்போ நம்ம எப்பயுமே பாக்கெட்டில் பார்த்தோம், எல்லாரும் பாக்கெட்டில் ஒரு திராஸ் இருக்கும். இந்த திராஸில் ஒரு 100 கிராம் இருக்கும். யாராவது முதல்ல பார்த்தோன்னா ஒருத்திங்க அந்த பக்கம் உட்காரிச்சு பார்ப்போம், நல்லவரா கெட்டவரா. அவன் வந்து உங்கள்கிட்ட வந்து சார் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா உடனே நல்ல ஒரு டக்குன்னு இழுத்துரும். அவன் போடா மயிறு அப்படின்னா உடனே இந்த பக்கம் கல் இழுத்துரும். ஒரு 2 நிமிஷத்துல ஒருத்தனை வந்து நம்ம வந்து ரொம்ப மோசமான மனுஷன் இல்லை, அவன் போனவங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பெரிய மயிறு மாதிரி பேசுறான். நான்லாம் வந்து லைஃப்ல யார்ட்டையுமே நல்ல பேர் வாங்கினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நல்ல பேர் யார்கிட்ட வாங்கிடுவேன். எனக்கு ஈஸ்வரெலாம் எனக்கு பயங்கரமா கோவம். அவளுக்கு அப்பப்போ சீசன் நம்மளுக்கு கோவம் வரும், திடீர்னு அன்பு வரும், திடீர்னு கோவம் வரும். நல்ல பேர் யார்ட்டையுமே வாங்கினதே கிடையாது. என்னுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே அதுதான் ஆக்சுவலா. ஸோ உடனே நம்ம நிறுத்துறோம். அது மாதிரி என்னுடைய தாயினுடைய குழந்தையும் நிறுத்தப்பட்டது. அது வந்து மனநிலை அது வந்து காரணம் இருக்கும். நீங்கள் அது தப்பு பண்ணியிருப்பீங்க, அது பண்ணியிருப்பீங்க, பாவம், கடவுள் செஞ்ச பாவம். அது அந்த குழந்தைய அவங்க நிராகரிச்சிடறாங்க. எங்கள் அம்மா நிராகரிக்கலை. ஒரு தாய் என்ன பண்ணுவோம், ஒரு தமிழ்நாடு சூழலில் இருந்து வாழ்ந்த தாய் என்ன பண்ணுவோம், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெரிய வசதியான குடும்பம் இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். உடனே அது வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டுட்டு போயிட்டு தென் ஒன் டே ஷி டெசர்டட் தட் சைல்ட். அதுதான் அந்த படமே. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனும் ஒரு குழந்தையும் ஒரு பயணம் எடுக்கிறாங்க. என்னுடைய படங்களை நான் எப்பயுமே அப்படிதான் சொல்லுவேன், ஜேர்னின்னு தான் சொல்லுவேன். எனக்கு நான் எப்போ பார்த்தாலும் என்னுடைய படங்கள் வந்து ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், ஒரு இடத்துல முடியும். ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு கதாநாயகன் ஒரு மாதிரி இருந்திருப்பான், அவன் முடிக்கும் போது அந்த பயணத்துல வாழ்க்கையை கத்து அவன் மாறி இருப்பான். இதை தவிர எனக்கு கதையை சொல்ல பிடிக்கவே இல்லை, இதை தவிர கதையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ பீன் ரீடிங் ஆல் த ஸ்டோரிஸ் அண்டர் தி சன். எழுதப்பட்டது எல்லாமே படிச்சுக்கிட்டே இருக்கேன். அது ஒரே ஸ்டோரி தான். அதோடைய காம்பினேஷன்ஸ், பர்மிடேஷன் காம்பினேஷன் வேற இருக்கும். ஒரு பொண்ணை பார்ப்பான், அவன் பார்ப்பான், அங்கே பார்ப்பான்.
ஒரு முதலையை பார்ப்பேன். அப்படிதான் ஸ்டோரிஸ் ஆர் சேம் ஆக்சுவலி. அப்போ நான் அந்த கதை பார்த்த உடனே அவங்க ஒரு ஜேர்னி போனதை பார்த்த உடனே சரி ரைட்டு நம்ம இதை வந்து எழுதலாம். என்ன எழுதலாம் அப்படின்னு தெரியல, எழுதலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மனநிலை பாதிக்கப்பட்டோன்னா அந்த குழந்தையும் போகிற பயணம். இப்போ இதுக்கு நான் போய் நிறைய நடிகர்கள்ட்ட சொன்னேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த நடிகர்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து சொல்லப்போனால் ரொம்ப தானு சார்ட்ட போய் சொன்னேன். அந்த கதை தானு சார் கதையை கேட்டு ஒன்றுமே புரியல. தம்பி என்னப்பா நீ வந்து அஞ்சாதே மாதிரி படம் ஒன்று பார்த்து இப்படி ஒரு கதை பாரு, என்ன குழந்தைன்னு பாருங்க. அதாவது ரொம்ப டூ ஆம்பிஷியஸ் அந்த டைம். அது ஆம்பிஷியஸ் நாட் டு ஏர்ன் மணி, கிரியேட்டிவ் ஆம்பிஷன்ஸ். தட் இஸ் ஆல்சோ ஆம்பிஷன் இல்லை, வெரி பேட் ஆம்பிஷன் நினைக்கிறேன். கிரியேட்டிவ் ஆம்பிஷன். ஜோன்னா போய் போட்டுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு அப்படியே ஃபெஸ்டிவலாக போய் பார்க்கறது எதுக்குன்னே தெரியல. வீட்லேயே ஃபெஸ்டிவல் இருக்கு. ஒரு காஃப்காவை படித்தா 100 கதை இருக்க போகுது. ஒரு டாஸ்டாவ்ஸ்கி பார்த்தா 200 வருஷத்துக்கு கதை எடுக்கிறது. இங்கேருந்து ஃபெஸ்டிவல் போகிறது. அது மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஆம்பிஷன் இருந்துச்சு. உடனே போய் தானுட்ட சொன்ன, தானு சிரிச்சுட்டாரு, ஒன்றும் புரியல அவருக்கு. தம்பி அப்படின்னு. அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து அப்புறம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் கால் பிச்சிங். இப்போ நான் வந்து அவர்கிட்ட ஒரு ஒரு கதை, அவருக்கு பிடிச்ச கதை, விஜய் சேதுபதிக்கு பிடிச்ச கதை, என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிடிச்ச கதை, என் குக்குக்கு பிடிச்ச கதை, இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. Not a great story. It's again a journey. So the journey is always keep repeating in my movies. So அந்த ஜேர்னியில் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் அம்மா. Don't think that I'm just circumventing. I'm just going around. வேற வழியில் என்ன இருங்க, வேற வழியில் மைக்கை கொடுத்துட்டீங்க, எனக்கு முன்னால் உட்காந்துட்டீங்க, அதுவும் கீழே உட்காந்துட்டீங்க, மேலே பார்க்குறீங்க, வேற வழியே இல்லை. எந்திரிச்சு போனால் எந்திரிச்சு போங்க. பட் ஆனால் this is the way I speak. I'm not urgent. I'm terribly bored. So you can see my posture. So you have to bear through all the shit. So then அதில் முக்கியமான கேரக்டர் அம்மா. ஏன்னா the point of origin as well as point of destination also mother in that movie. ஒரு குழந்தை வந்து 2 பேரும் அம்மாவும் டெசர்ட் பண்ணவங்க. நம்ம குழந்தை மாதிரி டெசர்ட் பண்ணல. குழந்தை அரவணைச்சு வயிற்றுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வயிற்றுக்குள்ளேயே தான் வச்சுக்கிட்டு. அப்படி இல்லை அந்த குழந்தை கைவிடப்பட்ட குழந்தை. ஸோ அந்த ஸ்டோரி இஸ் அபவுட் மதர் டெசர்டட் 2 children. அந்த 2 சில்ட்ரனும் வந்து அந்த அம்மாவை பார்க்க, ரெஸ்பெக்டிவ் மதர்ஸை பார்க்க ட்ராவல் பண்ணுறான். அப்போ ஒரு மதர் வந்து நான் பார்த்துட்டேன், அந்த மதருக்கு யாருமே தேவையில்லை, இன்னொரு மதர் எனக்கு தேவை. எப்பயுமே ஒரு டைரக்டர் வந்து சார் ஐம் நாட் போரிங் இல்லை சார். ஸோ ஒரு டைரக்டர் வந்து போரிங் தான் சொல்லுங்க, கை காட்டுங்க, அவங்கள மட்டும் வெளியே போக சொல்லிடுறேன். ஸோ அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மதர் கேரக்டர். மதர்னா ஐ வாஸ் லுக்கிங் அட் ஒரு டைரக்டர் ஒரு கேரக்டர் சரியாக தேர்ந்தெடுத்துட்டாவே ஒரு படம் வந்து முழுமை அடைஞ்சிருக்கு. வெற்றி பெறும்னு சொல்றதில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கேரக்டரை கரெக்டாக புரிஞ்சு அதை அந்த ஸ்கேலில் எடுத்துட்டாவே. ஸோ இப்போ நான் ஐ வாஸ் இந்த ஜேர்னி டு சர்ச் மை மதர். ஏங்க பேசுறீங்க? ப்ளீஸ். ஸோ I want to find out my mother, which is very, very difficult because it's my personal story. Because I've been to that place. எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணனுக்கு கேக் கொடுக்குறத பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா கேக் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கீழே உட்காந்து அழுவாங்க. ஈஸ்வரிக்கு தெரியும். அதே இடத்துல போய் ஷூட் பண்ணேன். எங்கள் அப்பா ஒரு கேக் கொடுப்பாரு. எங்கள் அண்ணாக்கு எங்கள் அப்பாவை தெரியாது, எங்கள் அண்ணாக்கு எங்கள் அம்மாவை தெரியாது. ஒரு இன்மேட் மாதிரி வந்து அந்த ப்ளூ கலரில் போட்டு வந்து சாப்பிடும்போது கேக்கெல்லாம் இப்படி தான் பிடிக்கும். அப்படி இப்போ நடுவில் ஒருத்தர் குறுக்க வந்து ஒரு கேக் எடுத்து சாப்பிடுவோம். அப்புறம் அதில் வந்து காசை கொடுக்கும், ஏதோ சம்திங் ஒரே கைவஸாக இருக்கும். பட் மை மதர் யூஸ் டு க்ரை. இப்போ நான் ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியான சைல்டு. அப்போ 5 வயசு நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்றும் புரியாது எனக்கு அந்த சீன். அங்கே ஒரு ஷாட் இருக்கும், எங்கள் அப்பா கேக் கொடுத்துருப்பாரு, எங்கள் அம்மா கீழே உட்காந்து வருவாங்க, யாரோ ஒருத்தர் 4 பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பியூட்டிஃபுல்லி ஒரு மீலியோ அழகாக க்ரீனிஷாக இருக்கும். அது பெரிய இடம் இடம். ஸோ இது இந்த எப்படி இருந்துச்சா. ஸோ நவ் ஐ வாண்ட் டு சர்ச் ஃபார் மை மதர், விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அஸ் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் இஃப் த மூவி வாட் இஸ் அபவுட் டு டேக் இஸ் கோயிங் டு பி a kind of a semi biography or an autobiography, இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ நான் வந்து அம்மாவை தேடும் பணியில் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் விட்டு அம்மா தேடுங்கடா அப்படின்னு நாங்கள்லாம் தேடணும். ஐ திங்க் இவெல்லாம் தேடணும். ஈஸ்வரி தேடி 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 போனால் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அம்மா தான் ரோகிணி.
ஒருவேளை கண்ணாம்பா இருந்தால் எங்கள் அம்மாவை போட்டிருப்பேன். எனக்கு கண்ணாம்பா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தி மதர் அவங்க எப்பயுமே நல்லவங்களாவே இருப்பாங்க. எப்படின்னே தெரியல, எப்பயுமே திட்டிக்கிட்டே இருக்கும். அது சிவாஜி எல்லாருமே கடவுள் இவரெல்லாம் சிவன்லாம் ஒரு திட்டி படாரித்தனம் பண்ணும். ஆக்சுவலா அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த அம்மா ரொம்ப பாவம். அந்த அம்மா அப்படியே ஆப்போசிட். பட் ஏதோ சம் அஃபினிட்டி ஐ எம் லுக்கிங் அட் மை மதர் ஆக்சுவலி. சம் அஃபினிட்டி. ஷி வாஸ் ஷார்ட். ஷி ஸ்டில் அலைவ் ஆக்சுவலி. நோண்டி நடந்து போயிருக்கேன். திங்க் 86, 87 ஆக்சுவலி. ரீசென்ட்லி ஷி பிகேம் விடோ. ஸோ அவன் இப்போ போகும்போது வந்து அப்புறம் அவங்க பெரிய ஆர்டிஸ்ட். அப்போ நான் வந்து அப்போ தான் ஐ வாஸ் ஜஸ்ட் அ ஃப்ளெஜ்லிங் டைரக்டர். ஜஸ்ட் 1 மூவி டவுன். ஐ திங்க் 2 மூவிஸ் பண்ணிட்டேன். ஆமாம். வெரி எம்பாரசிங். திரும்பி எப்படி அவங்க ஹஸ்பண்டை போய் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான். அம்மா நீங்கள் ஆஃபீஸ் வந்ததே நான் வந்து உங்களை பார்த்தேன். ஆமாம், நான் வந்து பார்த்தேன். ஸோ ஐ வென்ட் அண்ட் மென்ட். ஐ நரேட்டட் ஸ்டோரி. ஐ திங்க் ஷி லைக்ட் இட் ஆக்சுவலி. ஷி வாஸ் அந்த ஃபேஸில் நான் சொல்கிறது வந்து அந்த செகண்ட் ஃபேஸ். ஷி வாண்ட் டு டூ சம்திங் அண்ட் ஷி அக்செப்டட். அப்புறம் வந்து நாங்கள் மெதுவாக அப்படி ஆரம்பிச்சு மெதுவாக கதை ஒரு லாங் வைண்டிங் ஸ்டோரி இல்லை. அது இப்படி விட்டு நான் ரோகிணி அம்மாவை கூட்டிட்டு நாங்கள் வந்து எடுக்க வேண்டிய ஒரு இடம். அது ஷீ கம்ஸ் இந்த ஒரு கடைசி 3rd ஆக்டில் தான் அவங்க வருவாங்க. அது ஹோல் என்ன மேடம் சொல்லுங்க மேடம், அதை சொல்லணுமா? அதை பற்றி நீங்கள் பேசுங்க. வாங்க மேலே வந்து பேசுங்க. அம்மாக்கள் இப்படி தான். தேர் இன் தேர் ஓன் வேர்ல்டு ஆக்சுவலி. அது வெரி பேட் ஃபிலிமா சித்திரம் பேசுகிறேன். அது அவங்க சொன்னாங்களா முதல் படம் என்னென்ன? ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ அவங்க ஒரு லாஸ்ட் ஆக்ட்லாம் வரணும். ஸோ அவங்க வந்து அவங்க என்னன்னா மனப்பிறல் தான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா பாருங்க, அது கதை எழுதும் போதே கதாசிரியர் வந்து எப்பயுமே ஒரு கதாசிரியர் எப்பொழுதுமே பேட்மேன் தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக பழி வாங்குறதுக்கு எப்படி பண்ணிருக்காங்க. அம்மா விட்ட கை விட்ட அந்த குழந்தை எங்க அண்ணன், நான் என்ன பண்ணி இப்படி அதை ஷிஃப்ட் பண்றேன். அம்மா அப்பா மனப்பிறல்கள் இருக்கிறாங்க. ஸோ என்னோட ஒட்டுமொத்த ஆங்கர் அவளை போய் ஒரு அரை அணிச்சுட்டு வரணும் அப்படின்றது தான். அப்போ the days I spent with Rohini as an artist, as a human being, as a surrogate mother, was terribly moving. She also had a very difficult with me because நான் வந்து என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் டு ஹர்ஸ் அபவுட் ஹவு டு டெவலப் எ கேரக்டர் நான் நிறைய சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட. அப்போ நிறையா அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஷி ஹஸ் காட் ஹர் ஓன் வேர்ல்ட் ஆக்சுவலி. ஸோ நான் ரொம்ப சொல்லலை. கிட்டத்தட்ட நகவும் சதையுமாக நாங்கள் இருந்தோம். ஒரு மதருடைய வார்ம்த் எனக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருந்து கிடைச்சது. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு 10 நாள் இருக்குமாமா, 10 நாள் இருக்கும், 10 days. அதில் ஒரு 2-3 இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். அதாவது இந்த போஸ்டர் ஆஃப் உமன். பர்டிகுலராக நான் எப்பயுமே பார்க்குறது வந்து ஒரு மனிதரை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அடிக்கடி அவன் என்ன போஸ்டர் வச்சிருக்கானோ அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கொளுத்த மனம் பணக்காரனுடைய போஸ்டரும் மிக மிக வறுமையில் இருக்க ஒரு மனிதனும் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஹியூமன் பீயிங்கும் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஈவில் பர்சனும் ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி போரும் எக்ஸ்ட்ரார்டினரி டல் பர்சனையும் நீங்க போஸ்டர்ல இருந்து கண்டுபிடிச்சு. நான் எப்பயுமே ஒரு சினிமாவை எப்படி பார்க்குறேன்னா சினிமா கதை எழுதுறதுக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரத்தினுடைய போஸ்டர் தான் நான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருப்பேன். அந்த போஸ்டர் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு அந்த கதை வந்துடும், அந்த கேரக்டர் வந்துடும். ஸோ நான் அம்மாவை வந்து நான் வந்து போஸ்டர் அப்போ நான் சொன்னேன், அம்மா நீங்கள் உட்காருங்கம்மா. நிறைய இடங்களில் உட்கார சொல்லும்போது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உட்காரும்போது நான் ரொம்ப சொல்ல மாட்டேன். அவங்க அந்த படத்தில் நீங்கள் எப்பயாவது போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் படம், திரும்பி பார்க்குறீங்க, எப்பயாவது பாருங்க. அது ரொம்ப பர்சனல் படம். அது வந்து நம்ம அதுக்காக பேரல் சினிமா கிடையாது, பயங்கர கமர்ஷியல் படம். ஆக்சுவலாக கேரள சினிமா எனக்கு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டிவிஷன் ஆஃப் பேரல் சினிமா அண்ட் குவாட்ரல் ஃபோர் சினிமா. இதெல்லாம் எனக்கு புரியல. ஆக்சுவலாக சினிமா ஷுட் இன்ட்ரெஸ்ட் மீ.
வை ஐம் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் த ப்ரொட்டாகனிஸ்ட் வாண்ட் வந்து எனக்கு ரொம்ப எம்பத்தைஸ் பண்ண முடிஞ்சுது. அது வந்து கிங் ஸ்பீச்சாக இருக்கலாம், அல்லது வந்து ஷின்லெஸ் லிஸ்டாக இருக்கலாம், அல்லது வந்து செவன்த் சீலாக இருக்கலாம், அல்லது செவன் சாமுராயா இருக்கலாம், அல்லது வந்து மேன் ஹூ எஸ்கேப்டாக இருக்கலாம். எனக்கு வந்து ப்ரொட்டாகனிஸ்டுடைய வாண்ட் வந்து சின்சியராக இருக்கும் பட்சத்தில் ஐ கேன் எம்பத்தைஸ். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அவங்க அம்மா வந்து எனக்கு வந்து அவங்க வந்து அப்படி உட்கார்ந்தது பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக். டேரக்டர் எப்பயுமே ஒரு நடிகர்கிட்ட ரொம்ப அழகானது டேரக்டருக்கு நடிகருக்கு ரிலேஷன்ஷிப். ஒரு வட்டம் போட்டு கொடுத்துருவோம், தம்பி நீ அங்கே தான் நிற்கணும், அம்மா நீ அங்கே தான் நிற்கணும்னு சொல்லிடுவோம். அந்த சென்டரில் போய் நிற்பாங்க. சென்டரில் அவங்க நின்ற உடனே நம்மளுக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப். நம்ம அந்த 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 சென்டருக்குள்ளே போகவே முடியாது. அந்த அந்த ஒரு பார்டர் லைன் போக முடியாது. நீங்கள் மிஞ்சி மிஞ்சி பண்ண சொல்லலாம், எப்படி சொல்லலாம். ஆனால் என்னன்னா ரைட் ஆக்டர், பியூட்டிஃபுல் திங் ஹேப்பன் டுடே. தெர் இஸ் நோ ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ், நோ ஆக்டர். அது ஒரு கிளாப் பண்ணுவோம். ஒரு பெரிய ஃப்ரீடம். முக்கியமான ஒரு டிரான்சிஷன் அப்படின்னா சொல்லுங்க, ஆக்டர் ஆக்டர்ஸ் உடைய டிவிஷன் வந்து அந்த ஆக்டருக்கு போய் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அதோடைய ப்ராப்ளம் தான் என்ன வந்து டைரக்டர்ஸ் நிறைய டேக் எடுக்குது. if a rightly communicated rightly sensible person and a decently sensible person, always a director, and they talk and they understand the thing that they are going to portray on the screen, that's it. There's no talking, there's no much talking. So அவ்வளவு சொன்னா போதும் அப்படி. அதனால தான் இன்னைக்கு இருக்க குழந்தைங்க நான் பார்க்குறேன் வந்து 80 டேக்கு 75 டேக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு அதுல இருந்து தான் கத்துக்கிறாங்க. ஆக்சுவலா மேடம் இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடு, என்ன கொடுக்கணும்னு தெரியல, அவுத்து தான் எதாவது கொடுக்க முடியும். ஆக்சுவலா எனக்கு 3 டேக் மேலே இது போனதே இல்லை. எனக்கு பயங்கர போர் அடிக்கும். அவங்க சொல்லுவாங்க சார் என்ன சார் 2 டேக் சார் இது போதும்னு நினைக்கிறேன் சார், போதும் இது அதை வச்சு நான் போன ஷாட் இந்த ஷாட்டை கன்வெர்ட் பண்ணிடுவேன், கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ அது ஒரு சீனில் வந்து என்னன்னு கேட்டால் வந்து ஒரு வீட்டில் போய் எடுக்கிறோம். அந்த வீட்டில் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு, இந்த கோர்ட்யார்டு மாதிரி ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு பொருள் கொண்டாந்து வைக்கணும்னு சொன்னேன், ஒரு தோட்டம் போல் மாதிரி ஒன்று வைக்கணும்னு சொன்னேன். எங்கள் ஆர்டர்ல ஒன்றுமே புரியல, ஏதோ மரத்தை வச்சு இல்லை சார் எனக்கு வந்து ஒரு பெரிய உயரமான ஒரு கல் வந்து எனக்கு வேணும். அவர் என்ன மாதிரி கல் சார், நான் வந்து ஒரு மிகப்பெரிய தூணா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னமோ தேடி தேடி காட்டினாங்க. அப்போ காட்டும் போது எனக்கு நான் சொல்லி இது நல்லா இருக்கும். அது வந்து கீழே வந்து அந்த வீட்டில் பர்மிஷன் கேட்டு ஒரு 3 அடி தோண்டி அது ஒரு 25 அடி அதை வந்து சொருக்கி அதுக்கப்புறம் பிகாசோடைய ஒரு பெயிண்டிங் ஒன்று. அந்த பெயிண்டிங்கை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அந்த மென்டல் அஸ்லம், அந்த பெயிண்டிங் பேரே மென்டல் அஸ்லம்னு நினைக்கிறேன். அதில் ஒரு எல்லாரும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, நடுவில் ஒரு போல் இருக்கும். எனக்கு ரொம்ப அந்த அந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். அப்புறம் எனக்கு அந்த பெயிண்டிங் எனக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துரு என்ன அப்படின்றது. அப்புறம் என்ன பண்ணேன், அதை வச்சுட்டு என்ன பண்ணேன், அந்த அம்மா அது பக்கத்தில் உட்காந்துருப்பேன், கீழே நான் உட்காந்துருப்பேன். இதுதான் ஷார்ட் ஆக்ஷன். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து கேட்டான் வந்து சார் இது என்ன சார் இது அப்படின்னு. இது வந்து கல்லுடா. இல்லை சார் இதை வந்து இவ்வளோ தூரம் 10 நாள் தேடி இதை வச்சு இதை எடுக்கணும் என்ன சார் காரணம், வேற என்னடா தோணுது பாடுறா அப்படின்னு. அவன் அப்படியே பார்த்து இல்லை சார் ஒரு கல் அப்படியே நேராக நிற்குதுடா. இப்போ நான் சொன்னேன் இது வந்து ஒரு ஆணினுடைய ஆண்குறிடா அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஒரு ஃப்ராய்டியன் இன்டர்பிரேஷன். ஒரு பெண் மனப்பிறழ்வு எங்கே நடக்குதுன்னா இந்த ஆண்னால தான் என்னைக்குமே நடக்குது. இந்த ஆண் வர்க்கத்தினால தான் ஒரு பெண்ணுக்கு மனப்பிறழ்வு நடக்குது. அதை நான் வந்து ஒரு ஒவர்ட் சிம்பிளா ஒரு பெரிய தோட்டம் போல நான் வந்து ஒரு எரெக்டடான ஒரு தோட்டம் போல நிற்க வச்சு என்ன எனக்கு அம்மாவுக்கும் எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாதுடா. ஆனா இது வந்து இட் வில் ஸ்பீக் வால்யூம்ஸ், இட் வில் பி தேர். இன்னைக்கு வரைக்கும் நான் யார்ட்டையுமே அதை சொல்லவே இல்லை. ஆனால் அந்த படத்தில் நான் ஒவ்வொரு சீன்லையும் நான் ஒர்க் பண்ண சிம்பாலிசத்தை வந்து யாருமே பேசல. எடுத்த உடனே அந்த படம் காப்பி படம், அந்த படம் வந்து அப்படிதான் பேசுறேன். இட் இஸ் வெரி பெத்தட்டிக். அப்ப நான் அதை உட்கார வைக்கும்போது நான் அம்மாட்ட சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா சம்டைம்ஸ் யூ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் எவ்ரிதிங் டு தி ஆக்டர்ஸ். Because if you reveal that they are going to give exactly what you reveal. They also want her to reveal something else which I have not explained to her, which is herself. அப்போ அவங்க மொட்டை போட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. நண்பர்களே அந்த ஷாட் நீங்க பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த மனப்பிறழ்வு ஏற்பட்ட ஒரு பெண்ணுக்கு உள்ள ஒரு 10,000 வருடத்தின்
வருடத்துல அந்த பெண்கள் அனுபவிச்ச கொடுமை இருக்குங்க. அந்த கொடுமைய அப்படியே ஒரு ஒரு தீப்பெட்டி பெட்டிக்குள்ள வச்சு மூடுனீங்கன்னா எவ்வளவு திக்னஸ் அண்ட் டென்சிட்டி வரும்ல, அது அவங்க முகத்துல பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்கள தூக்கிட்டு நடப்பேன். அவங்க பெருங்காலில் நடக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டை நான் பிடிச்சிக்கிட்டு நடந்தது. அப்போ நான் உள்ளே போட்டிருந்த ஜட்டி தெரிஞ்சு பக்கத்தில் நடிச்சப்பேன். என் அங்கிள் ஜட்டி தெரியுன்னு சொல்லி அது ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணி அன்னையிலேருந்து அந்த ஜட்டியை கழட்டி போட்டு அது நிர்வாணமாகவே நடித்தது. இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் மதருக்கும். அந்த படம் முடிச்ச பிறகு நான் அதுக்கப்புறம் அந்த படம் பெருசாக போகலை. நான் வந்து அது வந்து கிருஷ்ணவேணி தேட்டர்லையா ஏதோ ஒரு தேவி கருமாரியம்மன் தேட்டரில் அதை பார்க்கும்போது நான் பேக்கில் உட்காந்து பார்க்கும்போது 2 விதமான ஒருத்தங்க அழுகுறாங்க, ஒருத்தங்க பிறந்து சிரிக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் வெளியே வந்து அஷ்டம் சொன்னேன், இல்லைன்னா அந்த படம் பெரிய கன்ஃபியூஷனை ஏற்படுத்துது நம்ம சம்பவத்தில். அப்புறம் அது மாதிரி அந்த படமும் பெருசாக போகலை. உள்ள அந்த மாதிரி ஒரு செட்டப் இல்லை. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப சோகமான அனுபவம் அது ஆக்சுவலி. ஆனால் அதில் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் அனுபவம் வந்து நான் ரோகிணி மாமோட was able to spend some 10 days, extraordinary 10 days, extraordinary, which is always in my memory. Till I die that I carry that memory. அதுக்கப்புறம் நான் அப்பப்போ ரோகிணியை பார்க்குறேன். திடீர்னு ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. டே எங்கடா இருக்காரு? எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல ஒரு பெண் என்னை வாடா போடான்னு கூப்பிடுறது ஒரே தகுதியும் ஒரே பவரும் நான் கொடுத்த ஒரே பெண். எங்க அம்மா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பேசுறாங்க. தம்பி அப்படிம்பாங்க. பட் ரோகிணி மகன் எங்கடா இருக்க அப்படிம்பாங்க. மகனே சேர்த்துப்பாங்க. ஒரு நாள் வந்தாங்க. வந்த உடனே வந்து உட்காந்து தெரிஞ்சிச்சு பெரும் கன்ஃபியூஷனோட வந்திருக்கு இந்த தாய்க்கு. ஏதோ சாமி அழிச்சிச்சு தலையில, ஏதோ பைத்தியம் இன்னைக்கு முத்திருச்சுன்னு உடனே வழக்கம் போல அப்பாவின் மீசை. ஓ அப்பாக்கு தான் மீசை இருக்கு, அம்மாவின் மீசை ஏன் வைக்கல அப்படின்னு மனசுல ஒன்னும் டைலாக் வருது. ஏன் அம்மாவின் மீசைன்னா நானும் அப்படிதான் படம் அம்மாவின் மீசை அப்படின்னு வச்சிருக்கேன். படம் ஓடிடும், கன்ஃபியூஸ் ஆகி நம்ம ஒன்றும் ஆடியன்ஸ் லைட்டா கன்ஃபியூஸ் பண்ண ஓடிடும். இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா அது யாருமே பண்றது இல்லை, கிராண்ட் ஸ்கேல் யாரும் பண்றது இல்லை. நீங்க பெரிய 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 வெற்றி பெற்ற படங்கள்லாம் பார்த்தா பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். முதல் சீன் வந்து செகண்ட் சீன் வேற படமா இருக்கும், ஒண்ணுமே புரியாது. ஒரே டப்பால போட்டு ஊற்றி இது மாதிரி லைட்டாக